அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். என்னுடைய அம்மாவை சொல்லிவிட்டு வந்து விட்டேன். நீ நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று. மன்னரை பார்க்க போக வேண்டும். தண்ணீர் அதிகமாக இருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று தண்ணி குடித்து விட்டு பிறகு செல்லுகிறேன். யாரோ ஒரு பெண் குரல் கேட்கிறது. யாராக இருக்கும்? தண்ணில விழுந்துட்டு இருக்காங்களே, மூச்சு இருக்கா? ஆமா, மூச்சு இருக்கிறது. வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவல்ல, வயிற்று தண்ணி எடுத்துருவோம். ஐயோ, ஆமா நீங்க யாரு? நீங்க எதுக்காக வந்தீங்க? எப்படி வந்தீங்க? யாரு? அவசரப்படாது இருங்க. ஆமா நீங்க யாரு? எதுக்காக தண்ணில விழுந்தீங்க? என்ன காரணம்? என்னங்க, நானும் என்னுடைய தொழில் மலர் வந்தேங்க. சந்தோஷமா. நான் யார் தெரியுமா? யாரு? நாட்டு இளவரசி 2 பேர் வேள்விங்க. நாட்டு இளவரசி? ஆமா. இளவரசி சொல்லி இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து இப்போ தாங்க வந்தேன் நானு. அப்படியா? ஆமா, தொழில எங்க? என்னோட தொழில் நான் ஆத்துல வந்து பார்த்து பயந்து ஓடிட்டாலுமா? ஏன்னா ஆளுங்களை கூட்டிட்டு வர போய்க்கிறானா தெரியல. உங்க தந்தையிடத்தை சொல்ல போயிருப்பாங்க. ஆமா இருக்குங்க. எப்படியோ உங்க உயிரை காப்பாத்திட்டல, அது போதுங்க. ஆமா. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்க நாடு என்ன? உங்க அரண்மனையில வேலை செய்யக்கூடியவன். என்னுடைய பேர் கதிரவன். என்னுடைய அரண்மனையில நீங்க வேலை செய்றீங்களா? நான் இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே. ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டை காவலன் நாகப்பன். அவருடைய மகன். நான் இப்போதான் வேலை சேர்ந்தேங்க. அப்படியா? என்னங்க இருந்தாலும் என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்துறீங்களே, அதுக்கு முதல்ல உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க. நன்றி வேணாமா? ஏங்க உங்க உயிரை காப்பாத்துதான் என்னுடைய வேலை. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏழைக்குனா ஒரு உயிர், பணக்காரனுக்குனா ஒரு உயிர் கிடையாதுங்க. கடவுள் கொடுத்த உயிருக்கு பிறகு எனக்கு 2வது நீங்க உயிர் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல எனக்கு கடவுளும் நீங்க தான், தெய்வமும் நீங்க தாங்க. சரிமா, நல்லது, வாங்க போலாம். என்னங்க வாங்க போலாம்னு சொல்லி இல்ல, உங்க அப்பாவோட சொல்லி விட்டுட்டு போனோம். எங்க அப்பாவோட நான் மலரவன போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இங்க என்னென்ன நடந்து அத்தனையும் போயிட்டு எங்க அப்பா நான் சொல்லிட்டு எதையும் நான் மறைக்க மாட்டேங்க நானு. ஆமாங்க. என்னங்க இருந்தாலும் நான் ஒன்னு சொல்லுவேன் கேளுங்க. சின்ன சிறு வயதுல இருந்து நான் எந்த ஒரு ஆணோட கூட நான் பேசுனது கிடையாது. எந்த ஒரு ஆணும் பார்த்ததும் கிடையாது. எந்த ஒரு ஆண் ஒரு கை என் மேல பட்டதும் கிடையாது. முதல்ல பார்த்தது உங்களை தான். முதல்ல பேசுறது உங்க கூட தான். முதல்ல உங்க கை தாங்க என் மேல பட்டு இருக்குது. அதனால என்ன நீங்க தானே திருமணம் செஞ்சுக்கணும். நீங்க யாரு? யாரு? நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன். உனக்கு எனக்கு 7 வயசா கூட எட்டாது. வாழ மூடுங்க. முதல்ல இது என்ன தொட்டு தூங்குறீங்க பாத்தியா? அப்ப இருந்து இவங்க யாரா இருந்தாலும் காப்பாத்துவாங்க. நீங்க காப்பாத்துறத பத்தி நான் அது எதுவும் நினைக்கிறீங்க நானு. இருந்தாலும் என்ன நீங்க எங்க தொட்டு ரசிச்சு தூக்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் பட்டதை நான் இன்னொருத்தர் பட்ட நான் கை விட மாட்டேங்க. வாழ்ந்தாலும் கொடுத்தா செத்தாலும் கொடுத்தா. இந்த இடத்துல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுங்க, திருமணம் செய்யணும்னு சொல்லுங்க, பிறகு போகலாம் இங்கிருந்து. நீங்க ஒத்துக்கிறீங்க, உங்க அப்பா ஒத்துக்குவாரா? என்னுடைய அரண்மனையில நீங்க வேலை செய்யறது சொல்லி என்னுடைய தந்தை பத்தி இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? என்னுடைய தந்தை நான் எதை கேட்டாலும் மறுப்பு இல்லாத செய்வாருங்க. இருந்தாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நான் ஏழ்மையோட என்னங்க இல்லைங்க, என்ன கட்டி நீங்க திருமணம் செய்யணும் சொல்லலன்னு வச்சுக்க, மறுபடியும் இந்த ஆத்துல மீது நான் செத்துருவேன் நானு. இப்ப நான் உங்களை திருமணம் செய்தீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆத்துல விழுந்துருவேன். ஆமாங்க. வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தாங்க. எப்போது எனக்காக உயிர் விடுவ துணிந்து விட்டீர்களோ, உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு நாட்டு இளவரசி. எந்த ஒரு இன்பத்துன்பம் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம். எந்த ஒரு இன்பத்துன்பம் வந்தாலும் நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேங்க. உண்மையாக அந்த பழக்கத்தின்
தமிழ் என்பது 3 எழுத்து, மணிபுரி என்பது 4 எழுத்து, மணிமாறன் என்பது 5 எழுத்து. மணிபுரி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கே என் அந்தரங்க காதலியை திருமணம் செய்து வைத்து விட்டேன். இப்போதுதான் என் மனம் சற்று சந்தோஷமாக இருக்கிறது. என்ன சிரிப்பு? இந்த ஜனங்கள உன்னை பத்தி காரி 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 துப்புறாங்க. எதற்காக? எதுக்காகனா இந்த உன்னுடைய அந்தரங்க காதலிய இந்த நாட்டு மன்னருக்கு கூட்டி வச்சுட்டீங்களே, அதெல்லாம் ஜனங்களே காரி காரி துப்புறாங்க ஐயா. அவமானமா என்னங்க நான் சொன்னது சிரிச்சுதான் ஐயா. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் ஒரு பொருளை விட்டால்தான் அந்த பொருளை அடைய வேண்டும். ஒரு பொருளை விட்டுதா ஒரு பொருளை பிடிக்கணும். நான் சொல்லும் வார்த்தை உனக்கு புரிகிறதா? ஐயா இருந்தாலும் இல்லையா? இருந்தாலும் காதலி இந்த நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்வான். முப்படை தளபதியால வந்தான். அதற்காக தான் என் அந்தரங்க காதலி இந்நாட்டு மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். இந்த காதல் இல்லை என்றால் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எத்தனையோ நாட்டு மன்னர் பெண் குடைக்க தயாராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் ஒரு நாட்டியக்காரி எனக்கு தேவை. நாட்டை மட்டும் நீங்க ஆண்டு ஆகணும். ஒரே இந்த திருமணத்தை பற்றி நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள் என் செவியால் கேட்க ஆகட்டும். இன்னும் சிறிது தூரம் சென்றால் யார் என்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் வேள்விக்கு முன்பதாக ஒரு ஆடவர் செல்கிறான். யாராக தெரியலையே. புறப்பட
கணபதி, என்னங்க நாம் இருவரும் இப்படி ஆடி பாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. ஆமாங்க நம்முடைய காதலனுடைய தந்தைக்கு எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா. என்னங்க நம்ம இருவருடைய காதலனுடைய தந்தை அந்த எடுத்து சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கினா நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பேன். அப்படியா? ஆமாங்க. நானே எங்க அம்மா நம்ம காதலை எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தோடு நாளை இதே சீக்கிரமா வந்துருங்க. முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பண்ணனாலே அவன் மகன் கதிரவன் நாட்டு இளவரசுடன் ஆடி பாடிக்கொண்டு குத்தாட்டப்படுகிறார். பொடிப்பையர் காதலா கேட்கிற காதல் இவனை குறுக்கு வழி சென்று நறுக்கென்று வழக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அனைத்து வேலையும் நல்ல முறையில் முடிந்துவிட்டது. கதிரவோ நதிக்கரை ஓரம் ஒரு ஆண்டவனுக்கு தனிமையில் என்னடா வேலை? தண்ணி தான் எடுத்துக்கிச்சு. தண்ணி குடிக்கலான்னு வந்தாங்க. தாகம் அருந்துவதற்காக நதிக்கரை ஓரம் வந்தாய். ஆமா, தாகம் அருந்தினாயோ? தண்ணி குடிக்கலான்னு தான் போனேன். ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சுட்டு போனாங்க. அவங்க உயிரை காப்பாத்திட்டேன். தகப்பன் போல் பிள்ளை என்றால் முன்னாள் கோட்டைக்கு அவன் நாகப்பன் இருந்தானே அவனுக்கு ஏற்ற பிள்ளை. அப்பன் புத்தி அப்படியே இருக்கிறது. என்ன நடந்தது? காப்பாற்றின பிறகுதான் தெரியுது அவங்க நாட்டு இளவரசி என்று. இளவரசி ஆற்றங்கரையில் அடித்து விட்டால் அவளை காப்பாற்றினேன். அருமை. காப்பாற்றுறதுக்காக அவன் நன்றி சொன்னாங்க. இளவரசி அல்லவா நன்றி உரைத்திருப்பார்கள். எப்படி தெரியுமா? எப்படி? இதுவரை எந்த ஒரு ஆடவரையும் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆடவருடைய வீரலும் என் மேல பட்டது கிடையாது. எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மனந்தால் உங்களை தான் வணந்து கொள்வேன், இல்லை என்றால் இறந்து விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்று இளவரசி உரைத்தார்கள். ஆமாங்க. தாங்கள் பதில்? நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீங்க பணக்கார குடும்பம், நான் ஏழை மேலும் இருபது ஒத்து வராது வேணாம்னு சொன்னேன். கற்பூர பத்தி உள்ளவன். அதையும் மீறி நானும் உங்களை காதலிச்சுட்டேன். குப்பையில் இருக்கிறவன் கோவிலுக்கு வர ஆசைப்படலாமா? நய வஞ்சகரை நச்சு பாம்பு உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறாயா? தருதலை அன்று உன் தங்கையை தொட்டு மார் மீது எட்டி உதைத்தாய். பழிக்கு பழி, வஞ்சத்திற்கு வஞ்சம். ஆளவந்தனை தொட்டு வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கக்கூடாது. முப்படை தளபதி ஆளவந்தான் இருக்கு வரை உன்னுடைய கரம் இந்நாட்டு இளவரசி மீது படக்கூடாது. சர்வ இளவரசியை நான் காதலிக்கிறேன், நான் இளவரசி காதலிக்கிறேன். அது எங்க ரெண்டு பேருடைய சம்மதம். சம்மதமா? ஆமா. இளவரசிக்கு உனக்கு என்ன சம்மதம்? அக்கா மகளா? காதலிக்க கூடாதா அல்லது திருமணம் செய்து கொள்ள கூடாதா? இப்போது சொல்லுகிறேன். திருமணம் என்று ஒன்று நடந்தால் இளவரசி வேர்மையோடு மட்டும்தான். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. என் மார் மீது எட்டு உதைத்தாய். இவனை விடலாமா? விட்டுத்தான் வைக்கலாமா? கதிரவனை நான் சொல்வது போல் செய்து நான் பார்த்துக் கொள்கிறேன்.